கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார். நாம் நடக்க வேண்டிய வழிகளில் அவர் நம்மை நடத்துகின்றார். நம்மையில் தம்முடைய கண்களை வைத்து ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கின்றார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்ப, ஆண்டவரே என் வாழ்க்கையோடு நீங்க பேசுங்கப்பா, என் வாழ்க்கையோடு நீங்க பேசுங்க, எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே, என் ஆத்துமாவை பலப்படுத்தும்படி கர்த்தர் என்னோடு பேசுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசி எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துவதற்காக சோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்களை புடமிடுவதற்காய் சோத்திரம். உடைய வசனங்கள் எங்களை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக சோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசன வசனத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இப்பொழுதும் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இந்த பிரகாரம் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வார்த்தை உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். அவருடைய வருகை எந்த நேரத்திலும் நிகழக்கூடும். அப்படிப்பட்ட கடைசி கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவரை சந்திக்கும்படி நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். இந்த வசனத்திலிருந்து கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜனவரி 1ஆம் தேதி இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து பார்த்தோம். பின்பு தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட்ட நபர்களை குறித்து வரிசையாக பார்த்துட்டே இருக்கிறோம். மோசேயை பார்த்தோம். மோசே ஆண்டவரை சந்திக்கும்படி சந்தோஷமா சந்திப்பாங்க. சிலர் பயந்து ஓடி ஒளிவாங்க. இது ரெண்டையுமே நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி இருக்கிறவர்கள் கர்த்தரை சந்தோஷமாய் அவருடைய வருகையில் சந்திக்க முடியும், எப்படிப்பட்டவர்கள் ஓடி ஒளிவார்கள், சந்திக்க முடியாமல் இருப்பார்கள், ரெண்டையுமே நம்ம தெரியணும். அப்போதான் நாம் செய்ய வேண்டியதை செய்யவும் விட வேண்டியதை விடுவதற்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நம்ம சந்திப்பதற்கு நாம் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஆகையினாலே ஆண்டவர் இப்படி நம்ம தொடர்ந்து ஜனவரியிலிருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஒருத்தர் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரை சந்திக்க விருப்பமுள்ள ஒரு நல்ல நபர் எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகம். இன்றைக்கு நாம் கர்த்தரை குறித்து, கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட்ட மனுஷன் யோபு. யோபுவின் சரித்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். இங்கே யோபுவின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். யோபுவின் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஊர் சென்ற தேசத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த பரிசுத்தவான். அவன் இருந்த நாட்களில் அவரை போல ஒரு சிறந்த பரிசுத்தவான் பூமியிலேயே யாருமே கிடையாது. உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷன். அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். யோபு 1:8 ஆண்டவரே சொல்வார், அவனை போல ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட சிறந்த தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய உத்தமத்தை நிமித்தம் மகிமையாய் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், இப்படி மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். ஆனால் அவர் சோதிக்கப்படும்படி சாத்தான் அவரை சோதிக்க வரும் பொழுது கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்க தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழக்கிறார். அவருக்கு இருந்த 10 பிள்ளைகளையும் ஒரே நாளிலே சாக கொடுக்கிறார். சகலமும் அவரை விட்டு போய்விட்டது. சரீரத்திலும் அடுத்தது கொடிய வேதனை. மனைவியும் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறது என்ன என்று பேசுகிறாள். இப்படி எல்லாம் போய்விட்டது. இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எதுவுமே அவரிடத்தில் இல்லை. ஆனாலும் அந்த நிலைமையிலும் தன்னுடைய உத்தமத்தில் அவர் உறுதியாக நிற்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் மனைவியை கூட சமாளித்து விட்டார். ஆனால் அதுக்கு பிறகு 3 நண்பர்கள் வருகிறார்கள். அந்த நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்தினே இருக்கிறாங்க. நீ என்ன அநியாயம் பண்ணினீரோ, என்ன செய்தீரோ, அதனால் உமக்கு இந்த நிலைமை வந்தது என்று சொல்லி சொல்லி அவரை குத்தி அவருடைய வேதனைகளை அதிகமாக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய காரியத்தில் அவரை துன்பப்படுத்திட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கட்டத்தில் யோபு மிகவும் சோர்ந்து போகிறார். இனி எனக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்கணும். என் ஆண்டவரை நான் சந்தித்து அவரிடத்தில் நான் பேச வேண்டும். அதுதான் எனக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வருவதற்கு, இந்த இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு நான் ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவரை நான் சந்திக்கிறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்கிற நிலைமைக்கு வந்துட்டார். அந்த நிலைமையில தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அப்போ ஆண்டவரை சந்திக்கிறதற்கு அவர் தீர்மானிக்கிறார். ஆனால் ஆண்டவரை சந்திக்கிறது, எங்கே போய் அவரை சந்திப்பது என்பது அவருக்கு தெரியல. எங்கே போனால் ஆண்டவரை சந்திக்க முடியும், எப்படி அவரை சந்திக்கிறது என்று அவருக்கு தெரியல. அவரை சந்திப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னா, யோபுவின் வாழ்க்கையில் அவர் மிகவும் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவர். அதனாலே ஆண்டவரை சந்திக்க அவர் விரும்பினார். நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சந்திக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர் இருக்கும். மோசேயை சந்திப்பதற்கு ஆண்டவர் அழைப்பார். சீனாய் மலைக்கு வாங்குவார், நீ என்ன பார், அங்க வா, மேல கூப்பிடுவார். ஆதாமை சந்திக்க ஆண்டவர் அவன் இருக்கிற இடத்துக்கு வருவார், அவரே வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா மனிதன் ஆண்டவரை சந்திக்க விரும்புகிறான். இது ரொம்ப அருமையான காரியம். ஆண்டவரும் கூப்பிடல, ஆண்டவர் பார்க்கல. ஆனால் இப்பொழுது இந்த யோபு அவர் போய் கர்த்தரை சந்திக்கணும்னு நினைக்கிறார். இது ஒரு பெரிய காரியம். இவர் போய் ஆண்டவரை சந்திக்க நினைக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாய் செம்மையாயிருந்தது. ஆண்டவரை சந்திக்கிறதற்கு இவர் ஆசைப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு செம்மையா இருந்தது. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருந்தால் ஆண்டவரை சந்திக்கிற ஆர்வம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த ஆண்டவரை சந்திக்கிற ஆர்வம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை யாருக்கு செம்மையா இருக்கிறதோ அவர்களுக்கு ஆண்டவரை சந்திக்கிற ஆர்வம் இருக்கும். வாழ்க்கை செம்மையா இல்லாத பட்சத்திலே ஆண்டவரை சந்திக்கிற விருப்பம் நம்மை விட்டு அற்று போய்விடும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். யோபுவுடைய லைஃப் அவ்வளவு நல்லா இருந்த காரணத்தினாலே அவருக்கு ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு. அவர் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு.
அவரை போய் பார்ப்பதற்கு அவர் ஆயத்தப்பட்டார். ஆனால் எங்கே சந்திக்கிறது என்பதுதான் அவருக்கு தெரியவில்லை. சரி, இப்படிப்பட்ட நிலைமையிலே அவரை சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம்னா, என்னிடத்தில் நிறைய நியாயம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நல்ல நீதி இருக்கிறது, அவரை தேடின விதங்கள் நிறைய இருக்குது, இது எல்லாத்தையும் நான் வரிசையா சொல்லுவேன். ஆண்டவரே, உமக்கு எவ்வளவு உத்தமமா இருந்தேன், எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு நேர்மையா இருந்தேன், எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்தேன், எவ்வளவு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நான் ஆதரவா இருந்தேன், எவ்வளவு தூரம் நான் எல்லாருக்கும் முன்பாய் சாட்சியா இருந்தேன், இது எல்லாவற்றையும் அவருக்கு முன்னால சொல்லி, இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு ஏன் இந்த நிலைமை, ஆண்டவரிடத்தில் நான் கேட்க போறேன். அப்புறம் எவ்வளவு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நான் கரெக்டா வாழ்ந்திருக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, இது அவர்கிட்டே கேட்டாரு. நான் இவ்வளவு நல்லா வாழ்ந்தும் எனக்கே இந்த நிலைமை எனக்கு வந்தது, இதை அவர்கிட்டயே கேட்டு என் காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நான் நிரப்புவேன். நான் கர்த்தரிடத்தில் பேசி நியாயம் கேட்டு ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு என்னுடைய பிரச்சனைகள் இது நான் வெளியே வருவதற்கு நான் விரும்புகிறேன். இதற்காகவே நான் வருகிறேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கும் பாருங்க. 5வது வசனம், அடுத்த வசனம் சொல்றாரு, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். என் நியாயத்தை விட்டு நான் பேசிட்டு காரியத்தை வாங்குறது கிடையாது, அவருடைய மறுமொழிகளையும் நான் அறிந்து கொள்வேங்கிறார். அவருடைய மறுமொழிகளையும் நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அதுக்கு பிறகு என் நியாயத்தை சொல்லி அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றார்னு கேட்டு அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் உணர்வுள்ளதா இருக்கிறது. இதுவரைக்கும் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன், இந்த நிலைமையிலே இன்னும் என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா ஆண்டவர் சொன்னால் அதையும் சரிப்படுத்துவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன், அதையும் நான் சரிப்படுத்த ரெடியா இருக்கிறேன். கர்த்தர்கிட்ட தான் என்னுடைய தீர்வு. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் ஆண்டவர் கையில மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சார்ந்துதான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஆசீர்வாதம். எப்பவுமே நான் சொல்லுவேன், நம்முடைய ஆசீர்வாதம் நம் கையில் இருக்கிறது, வேற யார் கையிலும் கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கரத்தில் இருக்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீர்களோ அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் ஆண்டவரை எவ்வளவு தேடுகிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் மேன்மை. நீங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு வாஞ்சையோடு இருக்கிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதை தாண்டி வேறு எந்த விதத்திலும் எதுவுமே நமக்கு நடக்காது. அப்ப ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் நாம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. சரி, இப்போ இந்த யோபுவின் வாழ்க்கையிலே இப்படி அவர் புலம்புகிறார். இப்போ நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். எங்கே கண்டு சந்திக்கிறதுன்னு தெரியலையே, எல்லாம் போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, மனைவியினுடைய அன்பு போயிடுச்சு, எல்லாமே போய்விட்டது, பிள்ளைகள் போயாச்சு, எல்லாம் போயாச்சு, இனி வாழ்ந்து இருக்க என்ன பிரயோஜனம்? கர்த்தரை எப்படியாவது சந்திச்சு என் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் தேடலான்னு பார்த்தா அதுவும் எனக்கு தெரியலையே, அவரை நான் எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியலையே. இந்த நிலைமையிலே அவர் புலம்புகிறார். அதுக்கு அடுத்த பிறகு பாருங்க, 6வது வசனத்தில் தொடர்ந்து படிக்கலாம். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாய தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். போதும். இப்போ அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை நான் பார்க்க நினைக்கிறேன், பார்க்க முடியல. அவர் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை எனக்கும் தெரியல. என்ன பண்றது, எல்லாம் ஒரே சூன்யமா இருக்குது. என்ன பக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பிரச்சனைகள் சொல்யூஷன் எனக்கு தெரியல. ஆண்டவரையும் பார்க்க முடியல, பதிலையும் பெற முடியல. என் குறைவுகள் இருக்கிறதா தெரிந்து கொள்ளலாம், அதுக்கும் எனக்கு வழி தெரியல.
ஆண்டவரை தேடினால் அவர் எனக்கு வெளிப்பட மாட்டேங்கிறாரு. பாருங்க 8வது வசனத்துல பாருங்க, அவர் சொல்றது எவ்வளவு வருத்தத்தோட பேசுறார். நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆண்டவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். முன்னால போனால் அவரை பார்க்க முடியல, பின்னால போனாலும் பார்க்க முடியல, வலதுபுறத்திலும் பார்க்க முடியல, இடதுபுறத்திலும் பார்க்க முடியல. அவர் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறாருங்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே இது எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு நேரம். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் போச்சு. ஆண்டவர்கிட்ட போய் சொல்யூஷன் தேடினாலும் அவரையும் சந்திக்க முடியல. ஆண்டவர் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறார். புலம்புறாரு புலம்புறாரு புலம்புறாரு. ஏன் எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, ஆண்டவராத உதவி செய்வார்னு பார்த்தா அவரும் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறாரே. நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை போல இருக்கும். எதுலையுமே எனக்கு சொல்யூஷன் தெரியல, உலக பிரகாரமாகவும் சொல்யூஷன் தெரியல, ஆண்டவரை தேடலாம்னு பார்த்தா அங்கேயும் சொல்யூஷன் தெரியல, முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல, வலதுபுறம் போனாலும் இடதுபுறம் போனாலும் எங்கேயுமே ஆண்டவரையும் சந்திக்க முடியல. ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் நான் இந்த நிலைமைக்குள்ள இருக்கிறேன்? சில நேரத்தில் தவிப்பின் உச்ச கட்டத்தில் போகிற நிலைமை வரும். ஆனால் அந்த நேரத்தில் உடனே நம்ம தெரிந்து கொள்ளணும், புலம்புகிற இருதயம் வந்தாலும் புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது, நம்மை திடப்படுத்தி கொள்ள நமக்கு தெரிய வேண்டும். ஆமென். புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது, திடப்படுத்த தெரிய வேண்டும். போன வருஷம் நம்ம பார்த்தோம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் எடுக்க வேண்டாம், அது போன வருஷமே முடிஞ்சு போச்சு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீதும் அவனோடு இருந்தவர்களை எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. சகலமும் கொள்ளையடிக்கப்பட்டு விடும், பட்டணங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு விடும், சிக்கலாக. தாவீதோடு கூட இருந்தவங்க எல்லாம் சத்தமிட்டு அழுவாங்க, தங்களின் பலனற்று போகும் வரைக்கும் அழுவாங்க. தாவீதும் அழுவான், தாவீதும் குடும்பமும் போயிடுச்சு, சொத்தும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தாவீது ஒருவன் மட்டும் தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய லைஃப்ல எங்கும் இருளை போல சில நேரத்தில் சூழ்நிலை வரலாம், எங்கேயுமே நமக்கு பதில் தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அப்படியே தடுமாறி நிற்க கூடாது. ஒரு கட்டம் அப்படி நமக்கு தெரிஞ்சாலும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள நமக்கு தெரிய வேண்டும். இங்கதான் யோபு கடைசியில் பாருங்க, 10ஆம் வசனத்தில் கரெக்டா தன்னை ரெடி பண்றார். ஆனாலும் ஆண்டவரை பார்க்க முடியல, முன்னால போனாலும் பார்க்க முடியல, பின்னால போனாலும் பார்க்க முடியல, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பார்க்க முடியல. அவர் ஒளித்து கொண்டிருக்கிறார், எங்க சந்திக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது. ஆனாலும் இங்கதான் பாயிண்ட், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போய்கொண்டிருக்கிற என் பாதை அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும். என்னை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் தான் அவரை பார்க்க முடியல, ஆனால் அவருக்கு என்ன தெரியும். நான் போகிற பாதை அவருக்கு தெரியும், எனக்கு தான் அவருடைய பாதை தெரியல, ஆனால் அவருக்கு என் பாதை தெரியும். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இப்ப என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, சோதிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். இதுக்கு பிறகு எனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இது ஒரு சோதனையின் காலம். இந்த சோதனையின் காலம் முடிவடையும். இது நிரந்தரம் கிடையாது. இந்த இருண்ட காலம் எனக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த ஆண்டவரை சந்திக்க முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலை எனக்கு நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் இதை சோதிக்கிற ஒரு காலமா வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சோதனை முடிஞ்ச பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை அதற்கு பின்பு என்னை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு தெளிவுக்குள் அவர் வந்து விட்டார். நல்ல கவனிக்கணும், நம்ம லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு சில நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் வரும்பொழுது அவ்வளவுதான் நம்ம நினைக்கவே கூடாது. அவ்வளவுதான், இனி நம்ம எழும்பவே முடியாது, அப்படி கிடையாது. உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், எதா இருக்கலாம், நீங்கள் அவ்வளவுதான் கிடையாது.
உங்கள் சரீரத்தில் வியாதியா இருக்கலாம், தேவ சமாதானம் இல்லாத நிலைமையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். சொல்றேன், அவ்வளவுதான் சொல்லி நீங்க முடிவடைஞ்சிடக்கூடாது. ஆனாலும் என் ஆண்டவர் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் போகும் வழி அவருக்கு தெரியும். நான் அவரை சந்திக்க தான் எனக்கு தெரியல, ஆனா அவருக்கு என் வழி தெரியும். நான் இந்த சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் அறிவார். ஆகினாலே அவர் என்னை சோதிக்கிற இந்த காலம் நிறைவேறும் பொழுது என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். நான் பொன்னாய் விளங்குவேன். தன்னை திடப்படுத்தி கொண்டார். இதுக்கு பிறகு இன்னும் அழகா ஒரு திடப்படுத்தல் வரும் பாருங்க. 14வது வசனத்தை மட்டும் படிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்ப இன்னும் ஸ்டடி ஆயிட்டாரு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்ப அவர் இன்னும் ஸ்டடி ஆயிட்டாரு. புலம்புனாரு, அவரை சந்திக்க முடியலன்னு தவிச்சாரு. ஆனாலும் அவரை சோதித்த பிறகு பொன்னாங்க விளங்குவேன் என்கிறத உணர்ந்தாரு. இப்ப அவருக்கு ஒரு கிளியரன்ஸ் வருது. எனக்கென்று என் ஆண்டவர் ஒன்றை குறித்திருக்கிறார். என் லைஃபுக்கு என்று ஒரு காரியத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். ஆமென். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப் இன்னைக்கு போகிற பாதையில சில காரியங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. கர்த்தர் ஒன்று குறித்து வச்சிருக்கிறார். நம்முடைய ஸ்டார்டிங்ல எண்டு வரைக்கும் கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பை கர்த்தர் முன் குறித்து அந்த நாளில் பிறக்க பண்ணார். இறப்புக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். அன்றைக்கு தான் மரணம் வரும். இடையில இருக்கிற அத்தனை காரியங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த காரியத்திலே அடுத்து 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 நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும், எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிறதை எல்லாவற்றையும் ஏற்கனவே கர்த்தர் குறித்து வச்சிட்டார். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பிளான் போடாதீங்கன்றேன். உங்க லைஃபை குறித்த பிளான் நீங்க போடாதீங்க. உங்க லைஃபுடைய பிளான் ஏற்கனவே கர்த்தர் கையில் இருக்கிறது. நம்ம எல்லாரையும் குறித்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அவர் குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு காரியங்கள் வேற மாதிரி இருக்கலாம். அதனால சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. நம்ம அவ்வளவுதான் எண்ணத்துக்கு வரக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற போராட்டம் நிரந்தரம் கிடையாது. என் ஆண்டவர் எனக்கென்று குறித்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதை நோக்கித்தான் நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப தெரியாது. இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பிளான் பண்றதே நமக்கு பெரிய விஷயம். நம்ம நாளைக்கு நடக்கிறது ஒன்று பிளான் பண்ணுவோம், நாளைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம அறிவு அவ்வளவுதான். நாளைக்கு இதை செய்யலாம்னு நினைப்போம், பார்த்தா நாளைக்கு பார்த்தா அந்த காரியம் நமக்கு செய்ய முடியாது. ஏதாவது ஒரு தடை ஆயிடும். நாளைக்கே நமக்குனால பிளான் போட்டு நம்மளால செய்ய முடியாது, அதிலே தடை வருது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்முடைய லைஃபை கம்ப்ளீட்டாக அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். டு த எண்ட் வரைக்கும் பிளான் பண்ணிட்டார். பல ஸ்டேஜஸ் இருக்கு நம்ம லைஃப்ல. பார்த்தீங்கன்னா பல ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இப்படி இருந்தா இதுதான் என்னுடைய லைஃப். கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, இதான் உங்க லைஃபா, இதான் உங்களுடைய ஃபியூச்சரா? கிடையவே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னால் ஒரு லைஃப்ல இருந்தீங்க, அது உங்களுக்கு நிரந்தரமா இருந்துச்சா? இல்ல. ஆண்டவர் மாத்தினார்ல, ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்ல, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மேன்மைகளை கொடுத்தார்ல. அப்ப அந்த பழைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாதே. தோல்வியில் இருந்தீங்க, அந்த தோல்வி உங்களுக்கு நிரந்தரமா இருக்கலையே. வெற்றி பெற்றீங்களே. ரட்சிக்கப்படாமல் உங்கள் வாழ்க்கையில ரட்சித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரே. அப்ப அந்த பழைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதே போல சொல்றேன், இப்பொழுது இருப்பதும் நிரந்தரம் கிடையாது. ஆமென். இப்ப நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இதை விட மேலான நெக்ஸ்ட் இருக்குது. புரியுதா? இதை விட மேலானது ஒன்று இருக்கிறது. இதை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது. இதை விட அடுத்த கட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இதை விட மிகப்பெரிய தெய்வ திட்டம் என்று இருக்கிறது. அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்று. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது நம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்களை பார்க்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்.
நமக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம கண்ணுலால் அதை பார்க்கல, காதுல கேட்கல, இருதயத்தில் திங்க் பண்ண கூட இல்லை, நினைச்சு கூட பார்க்கல. அப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்மை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிறது. மிகப்பெரிய திட்டங்கள் நம்மை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிறது. இதைத்தான் கடைசியில் யோபு புரிஞ்சிட்டாரு. இப்பொழுது நான் கடந்து போகிறது ஆண்டவரை சந்திக்க தெரியல, ஆண்டவர் எங்க போய் சந்திக்கிறான்னு பார்த்தா அதுவும் எனக்கு தெரியல. முன்னால போனாலும் பார்க்க முடியல, பின்னால போனாலும் பார்க்க முடியல, வலது பக்கத்துல பார்க்க முடியல, இடது பக்கத்துல பார்க்க முடியல. அவர் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒண்ணுமே புரியல, எல்லாம் இருளா இருக்கிறது போல இருக்கிறது. ஆனாலும் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கென்று ஒரு காரியத்தை குறித்து வச்சிருக்கிறார். அந்த இடத்துல என்னை கர்த்தர் கண்டிப்பாக என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எனக்கென்று ஒன்றை என் தேவன் குறித்திருக்கிறார். அந்த எல்லையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் குறித்திருக்கிறது என்ன என்றால், அது உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு பாரமாக உங்களுக்கு விதைச்சிருப்பார், ஒரு தாகமாக விதைத்திருப்பார், உங்களுக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்திருப்பார். அந்த எல்லையை நோக்கி தான் நீங்க போய் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்களை மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். நான் ஏற்கனவே வர்ஷிப் நேரத்தில் சொன்னது போல, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை தூக்கி கீழே இறக்கி விட்ட மாதிரி இருக்கும். கீழே இறக்கி விடுறது கிடையாது. மோசையின் வாழ்க்கையில் முதல் 40 வருஷம் அவருக்கு மொத்தம் 3 பார்ட்டா பிரிக்கிறாரு. 40-40-40. முதல் 40 ராயல் லைஃப். அந்த ராயல் லைஃப்ல இருந்து அடுத்தது கொண்டு போய் ஆடு மேய்க்க விட்டாரு. எல்லாம் நினைச்சிருப்பாங்க, எவ்வளோ நல்ல ராயல் லைஃப்ல இருந்து கடைசியில் கொண்டு போய் ஆடு மேய்க்க விட்டுட்டாரு. அது என்ன டீப்ரமோஷனா? டீப்ரமோஷனா கிடையாது, நெக்ஸ்ட் லெவலுக்கான ட்ரைனிங் பாயிண்ட் அது இல்லையா? ஆடு மேய்க்கிறது ஒன்றும் டீப்ரமோஷன் கிடையாது, கீழே இறக்கி விட்டது கிடையாது. ஆண்டவர் அவரை அடுத்த லெவலுக்கு, அதுக்கு அடுத்தது இருக்குது, டாப் லெவலில் இருக்குது. ஆண்டவரோடு முகமுகமாய் பேசி ஆண்டவருக்காய் நின்று 25 லட்சம் ஜனங்களை கனானுக்கு நேராய் நடத்தக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் அடுத்த 40 வருஷம். அப்ப ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை டவுன் பண்றதே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளுக்கு டீப்ரமோஷன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தேவ பிள்ளைகளுக்கு டீப்ரமோஷன் கிடையாது, ஒரே லெவலும் கிடையாது, ப்ரமோஷன் மட்டும்தான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு ஒரே லெவல் லைஃப் கிடையாது, டீப்ரமோஷன் கிடையாது, ப்ரமோஷன் மட்டும்தான். உயர்த்த மட்டும்தான் செய்வார், தாழ்த்த மாட்டார், ஒரே நிலைமையில வைக்கவே மாட்டார். நிச்சயமா சொல்றேன், ஒரே நிலைமையில வைக்கவே மாட்டார். என் வாழ்க்கையில் நான் பார்க்கறத சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அதுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னமும் கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். ஆமென். இன்னும் ப்ரமோட் தான் பண்ணுவார், அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணுவார். இன்னும் நமக்கு பல விஷன்ஸ் வச்சிருக்கார், திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்களிலே கர்த்தர் பேசுகிறார், அதற்கான காரியங்களிலே கர்த்தர் நம்மை நகர்த்துகிறார். அதன் பாதையிலே சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்கான சில நெருக்கடிகள், ஆடு வைக்கிற நிலைமை சில நேரத்தில் அனுப்புகிறார். எதற்கு? நம்மை கற்றுக்கொள்ள வைக்கிறார். இது டீப்ரமோஷன் கிடையாது, அடுத்த ப்ரமோஷனுக்கான ட்ரைனிங் பீரியட் தான் அது. அப்ப ஆண்டவர் நம்மை நெருக்கடிகளின் பாதையிலே நடத்துவது எல்லாமே நம்மை உயர்த்துவதற்காகத்தான். இப்ப யோபுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, என்ன? என் ஆண்டவர் எனக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. இப்ப எனக்கு கொஞ்சம் தான் தெரியுது, இன்னும் நிறைய விஷயங்கள் என் ஆண்டவரிடத்தில் என்னை குறித்திருக்கிறது. அது எல்லாத்தையும் அவர் செய்ய போறார். இப்போ இந்த நிலைமை வந்த பிறகு இப்போ அவர் ஆண்டவரை சந்திக்கிறதற்கான அடுத்த ஒரு டாப் லெவலுக்கு யோபுவை கர்த்தர் நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் அதிகாரத்திலே இன்னும் சில காரியங்களை கர்த்தர் ட்ரெயின் அப் பண்ணுகிற விஷயத்தையும் அதனுடைய உச்சத்தையும் அவர் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டதையும் பார்க்க முடியும். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். எனக்கு அறிமுகமானவர்கள் கூட அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். சிநேகிதர்களும் மறந்துட்டாங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். வீட்டு ஜனங்கள் வேலைக்காரிகள் கூட அந்நியரா தான் நினைக்கிறாங்க. அவர்கள் பார்வைக்கு நான்
நான் பரதேசியானேன். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். பாருங்க, வேலைக்காரன் கூட மதிக்க மாட்டேங்கிறான். வேலைக்காரன் கூட கூப்பிட்டாலும் அவன் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் சுவாசம் என் பக்கத்துல வர்றதுக்கே மனைவிக்கு பிடிக்கல, அவளுக்கு வேறுபட்டு இருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். போதும், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். இப்ப இந்த 13ஆம் வசனத்தில் 19 வரைக்கும் பாத்தீங்கன்னா, யோபுவை ஆண்டவர் அவரை சந்திப்பதற்கு ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ற அடுத்த ஒரு காரியம் இருக்குது. யோபுவை ஆண்டவர் ஐசோலேட் பண்றார். யோபுவை ஆண்டவர் ஐசோலேட் பண்றார். சிநேகிதர்கள், சகோதரர்கள், பந்து ஜனங்கள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். எல்லாரையும் ஆண்டவர் என்னை விட்டு தூரம் கொண்டு போயிட்டார். எல்லாரையும் என்னை விட்டு தூரம் கொண்டு போய் என்னை தனிமைப்படுத்தி விட்டார். ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்தி விட்டார். இது அடுத்த கட்ட ஒரு ப்ராப்பர் அருமையான ஒரு ட்ரைனிங். இது ஆண்டவர் நம்மை தனியாய் வைப்பது. தனியாய் வைப்பது என்பது மிகப்பெரிய அருமையான ஒரு ஆண்டவருடைய திட்டத்தில் ஒன்று. இப்ப நீங்க பாருங்க, வேதத்தில் சிலரையெல்லாம் கர்த்தர் அப்படி செய்வார். சாமுவேல் சிறந்த ஒரு தீர்க்கதரிசி, சிறந்த ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர்சபா வரைக்கும் முழு இஸ்ரவேலுக்கும் சிறந்த ஒரு தீர்க்கதரிசி. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பிராயத்திலேயே தன் பெற்றோரை விட்டு ஆண்டவர் கொண்டு போயிட்டார், தேவாலயத்தில் கொண்டு போய் வச்சிட்டார். அதே போல நீங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன், அவன் சின்ன பிள்ளையாய் இருக்கும் பொழுதே அவன் ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே போயிருந்தான். சின்ன வயசுலேயே, பிறந்த சின்ன வயசுலேயே பெற்றோரை விட்டு அவரை தனியாக கொண்டு போய் கர்த்தர் வனாந்தரத்திலே வாழ வச்சார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, தனிமைப்படுத்துவார். இது தனிமை என்பது, ஆண்டவரை சந்திக்கிறது என்பது நம்மளை மிக பெரிய அளவுக்கு மோல்ட் பண்ணக்கூடிய காரியம். மோல்ட் பண்ணக்கூடிய காரியம். என்னைக்கு சொல்றேன், நம்ம சர்ச்சுக்கு வரோம், சர்வீஸ் அட்டன் பண்றோம், ஜபங்களில் கலந்து கொள்ளுகிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளை அப்படியே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, அவரை தனியாய் சந்திக்கிற ஒரு அனுபவம், தனியாய் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு காரியம். இதையெல்லாம் தாண்டி அதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை தனியாக அவருக்காக எடுத்துட்டு போயிடுவார். தனியாய் அவரை சந்திக்கிற அனுபவம், தனித்து அவரோடு இருக்கிற அனுபவம். இங்கேதான் ஆண்டவர் நம்மை ஃபைன் டியூனிங் பண்ணுகிறதான ஒரு இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான். நம்ம சபைக்கு வரும் பொழுதும் மற்ற காரியங்கள் செய்யும் பொழுதெல்லாம் அப்படி ஒரு காமனாக நம்மளை கருத்தை ரெடி பண்ணுவார். ஆனால் நம்மளை ரொம்ப ஷார்ப்பாக ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணணும், ஷார்ப்பாக நம்மளை ரெடி பண்ணணும் அப்படின்னா தனியாக ஆண்டவர் நம்ம சந்திக்கணும். ஆண்டவர் நம்ம தனியாக அழைப்பார், தனியாக அழைப்பார். தனியாவா, நீ மட்டும் வா, தனியாவா, தனியாக என்ன சந்தி, தனியாக என்னோடு இரு, தனியாக என்னோட நேரத்தை செலவிடு, தனித்து என்னோடு கூட இரு. இந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மை அருமையாக, நம்மை குறித்து நம்ம பர்சனலாக நம்மளை கர்த்தர் உருவாக்குவார். நமக்கென்று வைத்திருக்கிற பிரத்யேக திட்டத்திற்குள் அழகாக கர்த்தர் நம்ம டிசைன் பண்ற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா தனிமையாய் ஆண்டவரை சந்திக்கிற ஒரு காரியம். இந்த நாட்களிலே பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்த விட்டு தனிமைப்படுத்திட்டார். மனைவியின் சுவாசம், மனைவியுடைய சுவாசம் மனைவிக்கு பிடிக்கல, கிட்டையே வர மாட்டேங்கிறான். சகோதரர்கள் போயிட்டாங்க, சிநேகிதர்கள் போயிட்டாங்க, வேலைக்காரங்க போயிட்டாங்க, வேலைக்காரி போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. தனியாக ஆண்டவர் நிற்க வைக்கிறார். இப்போ தனியாக இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக யோசிக்க ஆரம்பிக்கும். தனியாக இருக்கும் போது நம்ம இன்னும் ஆண்டவரை ஸ்பிரிச்சுவலாக நம்மளை நிதானிக்க முடியும்.
அடுத்த கட்டத்தில் நாம் என்ன செய்யலாம் என்கிறதை அந்த உணர்வுகள் நமக்கு அங்கதான் நமக்கு தனியாக இருக்கும்போது தான் கிடைக்கும். இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃபை குறித்து ஆண்டவர் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு மூணாவது, ஃபர்ஸ்ட் வந்து அவர் புலம்புகிற நிலைமையில் இருந்தார். அப்புறம் தன்னை அவர் திடப்படுத்தி கொள்ளுகிறதற்கு வைத்தார். தன்னை திடப்படுத்தி கொள்ள வைத்தார். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். மூணாவது, அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், உங்களை குறித்து ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதான் திருப்பி சொல்றேன், ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டங்களை நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிந்து கொள்ள, அதில் கரெக்டாக நீங்கள் டிராவல் பண்ண, தனியே கர்த்தரை சந்திக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தனியே கர்த்தரை சந்திக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என்னதான் நீங்கள் சபைக்கு வந்தாலும், என்னதான் நீங்க கூட்டங்களில் ஜெபத்தில் 9 மணி ஜெபத்தில் கலந்துக்கிட்டாலும், காலையில் 5:30 மணிக்கு கர்த்தரை துதிச்சாலும், இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் தான். இதெல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் தான். பட் நீங்க தனியாய் ஆண்டவரை சந்திக்கிறீங்க தெரியுமா, அதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல். தனியாய் நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களே, அதுதான் உங்கள் ஆவிக்குரிய அளவின் அடையாளம். நீங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே நீங்க தனியே ஆண்டவரை சந்திப்பது தான். அங்கதான் உங்களுடைய லைஃப் மெஷர் பண்ணப்படுது. அங்கதான் உங்களுடைய லைஃப் கர்த்தர் ஒழுங்கா கரெக்டா டியூன் பண்றாரு. அங்கதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்துறார். இப்ப தனியே கர்த்தர் தனிமைப்படுத்திட்டாரு. இப்ப தனிமைப்படுத்துற நிலைமையில பாருங்க, அவர் சோர்ந்து தான் போறாரு. சோர்ந்து போன பிறகு திடீரென்று அவருடைய இருதயம் உருவாக்கப்படுகிறது. 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள், இப்ப தனியான கர்த்தருக்குள் இவர் திடப்படுத்த அவர் உருவாகிட்டாரு. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு, அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு, அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவிட்டாகவும், அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்களிலே உளிவிட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். இப்ப அவருக்கு ரொம்ப கிளியர் ஆயிட்டார். இப்ப அவருக்கு சில தெளிவான வெளிப்பாடு வந்துருச்சு ஆண்டவரை குறித்து. இதுவரைக்கும் அவர் இருந்ததை விட இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அவருடைய இருதயம் நித்தியத்தை குறித்து ஒரு தெளிவுக்குள் வந்து விட்டது. நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவு. இதுவரைக்கும் உலக காரியத்திலேயே அவருடைய காரியம் போயிட்டு இருந்துச்சு. உலக பிரகாரமான இழப்புகள், ஐயோ மனைவியை விட்டு தூரம் போயிட்டா, சிநேகிதர்கள் போயிட்டாங்க, சகோதரர்கள் போயிட்டாங்க, நண்பர்கள் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இதுலயே ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்ப தனியே வந்த பிறகுதான் இப்ப அவருக்கு தெரியுது, இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனித உறவுகளும் எனக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆஸ்திகளும் எனக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாம் தற்காலிகமானது. எனக்கு என்ன நிரந்தரமானது என்று ஒன்று உண்டானால் என் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. அவர்தான் நிரந்தரமானவர். அவர்தான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மற்றவைகள் எல்லாம் என்னை விட்டு எடுபட்டு போகும். கர்த்தர் ஒருவர் தான் நித்தியமானவர், அவர் தான் நிரந்தரமானவர். இப்ப அவருடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை குறித்து அவருக்கு போயிடுச்சு. மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை, நித்திய காலம், ஆண்டவரோடு என்றென்றைக்கு வாழுகிற வாழ்க்கை, அதை குறித்து அவருடைய மைண்ட் எடுத்துருச்சு. இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க இருந்தாரு. இப்ப சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சா நல்லா இருக்கும், புக்கா எழுதுனா நல்லா இருக்கும்ன்றாரு. அல்லது கருங்கல்ல செதுக்கினா நல்லா இருக்கும்ன்றாரு. இல்லை நான் ஈய எழுத்தாக அதை மோல்டு பண்ணா கூட நல்லா இருக்கும்ன்றாரு. இதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்ப எல்லாம் டிடிபி வந்துருச்சு. இதுக்கு முன்னால ஃபுல்லா டைப் செட் பண்ணுவாங்க, என்ன சொல்றது, அதை செட்டிங் பண்ணுவாங்க, டைப் பிரிண்ட் பண்றதுக்கு எல்லாமே ஈய எழுத்துல தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு யோபு சொன்னது எவ்வளவு காலம் பிராக்டிஸ்ல இருந்துச்சு. ஈய எழுத்துக்களை வச்சுதான் அச்சு கோக்குறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அச்சு கோக்குறது. அதை வச்சுதான் பிரிண்டிங்கே நடந்துச்சு. அதை அன்னைக்கே யோபு சொல்றாரு, இதெல்லாம் ஈய எழுத்துக்களால் எழுதினால் நலமா இருக்குன்னாரு.
அப்போ இப்போ இப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாட்டை பார்க்கும்போது, இதுக்கு முன்னால நான் யோசிச்சது, என் மைண்ட் இருந்தது, ஐயோ என் ஆஸ்திகள் போயிடுச்சு, என் பிள்ளைகள் போயிட்டாங்களே, என் மனைவியோட கோபம், மனைவியுடைய அன்பு போயிடுச்சு, என் சரீர ஆரோக்கியம் போயிடுச்சு, நண்பர்கள் போயிட்டாங்களே, சகோதரர் போயிட்டாங்களே, வேலைக்காரிகளை மதிக்காமல் இருக்கிறாங்களே, இதை பற்றி நினச்சிட்டே இருந்தவருக்கு எல்லாத்தையும் தாண்டி மேலே போயிட்டார். இப்போ இது ஒரு ஹையர் லெவல். இந்த ஹையர் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உலகத்தில் இருக்கிற எதுவுமே உங்களை பாதிக்காத லெவலில் அந்த லெவலுக்கு போயிடுவீங்க. தனியாக நீங்கள் எவ்வளவு ஆண்டவரை சந்திக்கிறீங்களோ அதில் ஒரு உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே உங்களை பாதிக்காத எல்லைக்குள்ள மேலே போயிடுவீங்க. இது வரைக்கும் எத்தனையோ பாதிச்சது, இப்போ பாருங்க இதை தாண்டிட்டாரு. நம்ம அந்த லெவலுக்கு போகணும். புரியுதெல்லாம்? பிரச்சனை இருக்கிறது, வேதனை வருது, ஆனால் அதில் நம்ம திடப்படணும், அதெல்லாம் இருக்குது, அதில் ஒரு லெவல். ஆனால் அடுத்தது நம்முடைய ஆண்டவரை சந்திப்பதற்கு ப்ராப்பராக நம்ம ரெடி ஆகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நம்மை பாதிக்காத எல்லைக்குள் நம்ம மேலே போயிடணும். உலகத்தின் எந்த சம்பவங்களும் நம்மை பாதிக்க கூடாது. உலகத்தில் எந்த லாப நஷ்டங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்க கூடாது. லாபமும் நம்மளை பாதிக்க கூடாது, நஷ்டமும் நம்மை பாதிக்க கூடாது. இதுதான் பவுல் அழகா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 அதிலிருந்து 11 சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்வு என்ன சந்தோஷப்படுத்தல, தாழ்வு என்ன துக்கப்படுத்தல. பரிபூர்ணமாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் குறைந்து படவும் நான் போதிக்கப்பட்டேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். என் மைண்ட் செட் மேலே போயிடுச்சு. இப்போ எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது, கஷ்டம் வந்தாலும் எனக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டேங்குது. என் மனநிலைமை மேலே போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டிட்டேன். நான் இதெல்லாம் தாண்டிட்டேன். ஒரு தேவ பிள்ளையின் உச்சக்கட்ட முதிர்ச்சி எங்க தெரியுமா? இந்த உலகத்தின் காரியத்தை தாண்டிடணும், உலக லெவலை தாண்டிடணும், உலகத்தின் பாதிப்புகளை தாண்டிடணும். அதுதான் ஒரு முதிர்ச்சியின் அனுபவம். எப்படி ஒரு கடற்கரையில் போய் நிற்கும் போது அலைகள் வரும், போய் நின்னால் நம்மளை பிடிச்சி வெளியில் தள்ளும் இல்லையா, வெளியில் தள்ளி விடும். ஆனால் அந்த அலைகள் இருக்கிற இடத்தை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஈஸியாக செயலாகி போய்கிட்டே இருக்கலாம். என்றைக்குமே சொன்ன அந்த அலைகள் அடிக்கிற நிலைமையிலேயே விழுந்து எழுதிச்சிட்டே இருக்கக்கூடாது, தாண்டணும். அதெல்லாம் ஆண்டவர் சொன்ன, ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட்டு அலைகளெல்லாம் தாண்டி உள்ளே ஆழத்துக்கு போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், இன்னும் ஆழத்துக்கு வாங்க, இன்னும் ஆழத்துக்கு வா. இது வரைக்கும் வந்தது போதாது, இன்னும் ஆழத்துக்கு வா, இன்னும் ஆழத்துக்கு வா, இன்னும் உள்ளவா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உள்ளவா, இன்னும் ஆழத்துக்கு வா. இது வரைக்கும் வந்தது போதாது, இன்னும் நீ என்னை தனியாக சந்திக்கணும், இன்னும் நீ என்னோடு தனியாக நேரத்தை செலவு பண்ணணும், இன்னும் என்னோடு தனியாக நீ உட்காரணும். நீ தனியா வந்தீங்கன்னா தான் அவங்க கூட நான் பேச முடியுங்கிறார் ஆண்டவர். நீ தனியா வந்தாதான் உன்னை குறித்து நான் பர்சனலா உன்னிடத்துல நான் டீல் பண்ண முடியும். நீ தனியா வந்தாதான் உனக்கு நான் பல காரியத்தை சொல்லி கொடுக்க முடியுங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம தாண்டிடுவோம். இப்ப யோபு சொல்றாரு, இனி நான் சொல்ல போறது எல்லாத்தையும் புஸ்தகத்தில் எழுதினால் வரைந்த நல்லா இருக்கும், அல்லது என்றென்றைக்கு நிலைக்க அவைகளை கருங்கடிலே ஒளிவெட்டாகவும் ஈய எடுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். அப்படி என்ன சொல்ல போறாரு? வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது, என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் சொல்றதுதான் ஃபைனல் வேர்டு. இது அழிக்க கூடாத வார்த்தைகள். புக்கில் எழுதுங்க, கருங்களில் செதுக்குங்க, இல்ல ஈய எழுத்துக்களா வைங்க. ஏன்னா பர்மனண்டான வார்த்தை பேசுறேன், இது அழியாத வார்த்தைகள் இப்ப பேசுறேன். இது வரைக்கும் நான் பேசலாம் அழியக்கூடியது, ஆனா இப்ப நான் பேசுறது அழியாத வார்த்தைகள் சொல்லிட்டு சொல்றாரு.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு பேசுறாரு பாருங்க. மீட்பர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறிப்பு தனியா வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் கொடுக்கிற மீட்பை குறித்தும் இவருக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. இன்னும் நியாயப்பிரமாண காலமே இல்லை. யோபுவின் காலம் பார்த்தீங்கன்னா மனசாட்சியின் காலம். இன்னும் நியாயப்பிரமாண காலம் வரல. நியாயப்பிரமாண காலத்தில் வர நியாயப்பிரமாணத்தில் தான் மோசையின் மூலமாய் பல காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த பல ரகசியங்களை வெளியே வருது. ஆனால் இவைகள் எல்லாம் வருகிறதற்கு முன்பதாகவே யோபுவுக்கு கர்த்தர் கிளீனா சொல்றாரு, உன் மீட்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த உலகத்தில் நீ எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். வீட்டை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், ஆஸ்தி இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், மனைவியின் அன்பை இழந்திருக்கலாம், சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் மொத்தத்தை இழந்திருக்கலாம். கவலைப்படாத, ஒரு மறுமையான ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாமே வரும் போகும், ஆனால் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை கொடுக்கிறவர் மீட்பர். அவர் உயிரோடு இருக்கிறார். பிள்ளைகள் செத்து போகலாம், ஆஸ்திகள் போகலாம், எல்லாம் போகலாம், ஆனா மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்ப அவரோட மைண்ட் பாருங்க, இந்த உலகத்தை தாண்டி பரலோகத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு, மேல கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பாருங்க, கடைசி நாளை பத்தி எண்டேஸை பத்தி பேசுறார். பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடி ஊழியம் செய்கிறதை குறித்து பேசுறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே அவர் பூமியில வந்து நிற்பார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறதை பேசுறார். மீட்பர் இந்த உலகத்திற்கு வருகிறதை பேசுறார். கடைசி நாட்களில் அவர் பூமியிலே நிற்பார், பூமியிலே நடமாடுவார் என் மீட்பர். இந்த என் தோல் முதல் ஆனவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இதைத்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நான் பார்த்தோம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எழுந்தார்கள். அவரை பார்த்தாங்க, அவரை நேர பார்த்தாங்க, அவர் பாதாளத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறதை கேட்டாங்க. அவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை மீட்பரை உயிரோடு பார்த்தாங்க, பூமியில இருக்கிறதை பார்த்தாங்க, அவரை நேரடியாய் பார்த்தார்கள். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, வேற கண்கள் கிடையாது, என் கண்களே இயேசு கிறிஸ்துவை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன் இப்ப சோர்ந்து போகணும்? ஐயோ அதுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்குது, அதை நினைக்கும் போது சோர்வா இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதுதான் சோர்வு. ஆனால் காரியம் அருமையான காரியம். அவருடைய நித்தியத்தை குறித்த ஒரு கிளியரன்ஸ் வந்துருச்சு. இனி நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன், போனதை பத்தி கவலைப்பட மாட்டேன், இருக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டேன், எதை பத்தி கவலைப்பட மாட்டேன், நேசிக்கிறவங்களை பத்தி கவலைப்பட மாட்டேன், துக்கப்படுத்தவங்களை குறித்து கவலைப்பட மாட்டேன், மனைவி என்னை செத்து போன சொல்றதை பத்தி கவலைப்பட மாட்டேன், வேலைக்காரனை மதிக்காமல் போறதை பத்தி கவலைப்பட மாட்டேன், வேலைக்காரங்கிட்ட நான் கெஞ்சிற நிலைமை ஆச்சு அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் பூமியின் மேல் இருக்கிறத பார்ப்பேன். அவர் உயிர் தெழுது பின்பு நானும் உயிர் தெழுவேன். அவரோடு என்றைக்கும் அவரோடு நான் வாழ போறேன். அந்த லைஃபை நினைக்கும் போது இந்த இழப்புகள், இந்த பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்றார். இதுதான் ப்ரிப்பரேஷன். பரலோகத்துக்கு அவரை மீட் பண்றதுக்கு தயாராகிற வாழ்க்கை இதுதான். அப்ப இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் உண்டு. அதன் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்டு வாங்க. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அவர் நமக்கு குறித்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார், அதில் நடத்துவார். ஆனால் எதிலையுமே நம்முடைய கண்கள் பதிந்து இருக்க வேண்டாம். இது உலகத்தில் எவ்வளவு மேன்மை வந்தால் அதிலையும் நம்முடைய கண்கள் பதியக்கூடாது. எவ்வளவு சிறுமை வந்தாலும் அதையும் நம்முடைய கண்கள் பதியக்கூடாது. எவ்வளவு உயர்வு வந்தாலும் அதிலையும் நம்முடைய இருதயத்தை நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது. கீழே போனால் நினைச்சு கொள்ளக்கூடாது. எல்லாமே தற்காலிகமானது.
இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு நிரந்தரமானதல்ல. என் மீட்பர் வரப்போறாரு, அவர் என்னை தம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்க போறாரு. அந்த மகிமையான வாழ்க்கை, அதுதான் எனக்கு நித்தியம், அதுதான் எனக்கு நிரந்தரம். அந்த வாழ்க்கைக்கு தான் நான் காத்திருக்கிறேன். அதில் தான் நம்முடைய இருதயத்தை நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். அங்கேதான் நாம் நிற்க வேண்டும். இதுதான் யோபு ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம். இந்த வார்த்தைகளை தான் நிரந்தரமா எழுதி வைங்கன்னாரு. வேற எதை நிரந்தரம் எழுதாதீங்க, இதை கல்வெட்டா எழுதுங்க, செதுக்குங்க, இது இடத்துல வைங்க. ஏன்னா பின் சந்ததிக்கெல்லாம் இது தெரியட்டும். மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது பின் சந்ததிக்கும் தெரியட்டும். எழுதி வைங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நான் சொல்றதை எழுதி வைங்க, பின் சந்ததி அறிந்து கொள்ளட்டும். மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மீட்க போறாரு, சீக்கிரம் வரப்போறாரு, பூமியின் மேல் நடமாட போறாரு, மகிமையிலே சேர்க்க போறாரு. அந்த மீட்பரை எதிர்நோக்கி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்பதுதான் யோபுடைய ஃபைனல் வேர்ட்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகினால் அந்த நாட்களிலே சொல்லுகிறேன், நமக்கு இந்த உலகத்தில் எல்லாம் ஆண்டவரால் திட்டமிடப்பட்டு ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிறார். ஆனால் எல்லாத்தை விட மேலான ஒரு திட்டம் இருக்கிறது, நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் வாழ வைப்பது. அதுதான் இருக்கிறதுலே மேலான பரம திட்டம். அந்த திட்டத்திலே நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆமேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Glory to Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபுவின் வாழ்க்கை, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட்ட ஒரு மனுஷன். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படுகிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று என்ன ஒரு வெளிப்பாடு. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த வாஞ்சை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரை எப்ப பார்க்க போறேன்ற வாஞ்சை அதிகரிச்சிருச்சு. ஆனா இது நடக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகுமே நினைக்கும் போது சோர்வா இருக்குது. அதுதான் இந்த இடத்துல யோபு சொல்லுகிற காரியம். தெய்வ பிள்ளையே, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்ன யோபு, என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று புலம்பினார். அவரை பார்க்க முடியல. முன்னால போனாலும் பார்க்க முடியல, பின்னால போனாலும் பார்க்க முடியல, வலதுபுறத்தில் இடதுபுறத்திலே அவரை காண முடியல. அவர் தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிதான் ஆரம்பத்தில் அவர் புலம்பினார். ஆனாலும் ஒன்றை புரிஞ்சு கொண்டான், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவரை தான் நான் பார்க்க முடியல, ஆனால் நான் போற வழி அவருக்கு தெரியும். என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு புரியும், என் சூழ்நிலைகள் அவருக்கு நல்லா தெரியும். என் சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், என் காரியங்கள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். என் மீட்பர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்ப அடுத்தது அவருடைய இருதயம் திடப்படுகிறது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தெய்வ பிள்ளைகளே, அதற்கு நான் 2 விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு குறித்திருக்கிற 2 காரியங்கள். ஒன்று, உலகத்தில் உங்களுக்கென்று பல விஷயங்களை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். 2வது, நித்தியத்தில் அவரோடு வாழுகிற வாழ்க்கையை நமக்கு குறித்திருக்கிறார். இந்த 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு குறிச்சிருக்கிறார். இந்த 2ஐயுமே அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு இந்த உலகத்திலே இன்னைக்கு நீங்கள் சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் எதையோ நீங்க சந்திக்கலாம். இது நிரந்தரம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில எத்தனை மாற்றங்களை இதுக்கு முன்னால பார்த்தீங்க, இனியும் பார்ப்பீங்க. இனியும் பல நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க. தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே டீப்ரமோஷன் கிடையாது, ஒரே நிலையில் இருப்பதும் கிடையாது. ப்ரமோஷன் மட்டும்தான். இம்மட்டும் நம்மை ப்ரமோட் பண்ணவர் இன்னும் ப்ரமோட் பண்ணுவார்.
அதற்கான சில ட்ரைனிங்ஸ் நம்ம லைஃப்ல நம்ம கிராஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஆண்டவர் நம்மை ப்ரமோட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இன்னைக்கு இருப்பது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இன்னும் அடுத்த ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. இன்னும் அதற்கு அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கு அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கு அடுத்த காரியம் இருக்கிறது. ஆண்டவர் அடுத்து நமக்கு பல விஷயங்களை வைத்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அந்த 2 காரியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். ஆண்டவரே, எனக்கு குறித்திருக்கிறது நீங்க நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறது நீங்க நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த உலகத்தில் நீங்க குறித்திருக்கிற அத்தனை காரியங்களையும் நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எனக்கு என்று நீங்க குறித்திருக்கிற எல்லா விஷயங்களையும் என் வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற பண்ணுவீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற போறீங்க. இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை குறித்து ஆண்டவர் எல்லாம் A to Z பிளான் பண்ணிட்டாரு. எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் தொடர்ச்சியாய் அடுத்து நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. இது உலக காரியம். இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் நமக்கு எதெல்லாம் குறித்திருக்கிறாரோ அதை எல்லாம் நிறைவேற்றுவார். அடுத்ததாக அவர் பார்க்கிறாரு, ஆண்டவரை நான் தனியே சந்திக்க வைக்கிறாரு. எல்லாரையும் என்னை விட்டு விலக்கிட்டாரு. நான் ஆண்டவரை தனியா சந்திக்கணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன சூழ்நிலை உருவாக்கிட்டாரு. இப்ப தனியே போய் ஆண்டவரை சந்திக்கிறாரு. இப்பொழுது அவருக்கு அடுத்த ஒரு காரியம் தெரியுது. என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது தெரிகிறது. அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். இது அவருக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடுகிறதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடி அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து மீட்பை உண்டு பண்ணின காரியம் அவருக்கு வெளிப்படுகிறது. கடைசி நாட்களிலே அவர் பூமியிலே நடப்பார். பூமியின் மேல் நிற்கிறதை நான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். எப்பொழுது அவர் சொந்த கண்களால் பார்த்தாரு? அன்றைக்கு இருந்த இயேசு கிறிஸ்துவின் மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அப்பொழுது சொந்த கண்களால் யோபு இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். என் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அன்னைக்கு பார்த்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்தார். சொந்த கண்களால் பார்த்தார். தேவ பிள்ளையே, அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கை நமக்கு, நிரந்தர வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலும் ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியத்தை நாம் அடைய வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியம், நித்தியத்திலே நாம் போய் அவரோடு கூட வாழ வேண்டும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இப்ப யோபு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டாரு. மீட்பரை பத்தி வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. மீட்பரை குறித்த தரிசனம் வந்துருச்சு. இனி நான் எதை குறித்து பயப்பட போறதில்லை. என் மீட்பருக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மீட்பராகிய கர்த்தாவே, தேவரீர் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற மேலான திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு குறித்திருக்கிறதை நீங்க நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர். அதோடு கூட நிறுத்தாமல் உம்மை எங்கள் சொந்த கண்களால் கண்டு நித்தியத்திலே என்னென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் எங்களை அழைத்து செல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி எங்களை தொடர்ந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் செல்லலாம். எல்லாம் ஆயத்தமாகலாம். Thank you Jesus. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாதவர்கள் நீங்க பின்னால போயிடுங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படி இந்த பரிசுத்தமான பந்தி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறும்படி இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசு ராஜா, என்னுடைய மீறுதல்களை நிமித்தம் நீங்க காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களை நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எனக்காக முடிய ரத்தத்தை சிந்தி எனக்காகபடியே உயிரை கொடுத்தீங்களே, என்னை மீட்கும் பொருளாக உங்கள் ஜீவனையே தந்தீங்களே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பாவங்களர் நம்மை கழுவினார். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, என் மேல அன்பு கூர்ந்து எனக்காக நீங்க சிலுவையிலே மரித்தீங்க. ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தி இப்படி ஜீவனை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டீங்க. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்களுமை சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்களுமை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே சோத்திரம். Glory to Jesus. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தமானது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமானது. அபாத்திரமாய் நாம் ஒருபோதும் பங்கு பெறக்கூடாது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குறைவுகள் மீறுதல் எது இருந்தாலும் மன்னிக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் குறைவுகள் மீறுதல்கள் என்னென்ன காரியங்கள் இருந்தால் ஒரு விசை எங்களுக்கு மன்னித்து எங்கள் இயேசு ராஜாவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த விதத்திலும் உங்களை துக்கப்படுத்தி இருந்தாலும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை மன்னித்து எங்கள் இயேசு ராஜாவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, சோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். நமக்காக பிற்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சோத்தரிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்ற ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னார். நமக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்திரம். யாவரும் தேவ பயத்தோடு கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொள்வோமாக. சோத்திரம் அப்பா, சோத்திரம். ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே,
ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 அன்பரேசுவுக்கே என் அன்பரேசுவுக்கே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாகோ. ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாகோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினார். உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினார். ஆஹா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே.
மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஓஹோ, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஓஹோ, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ. நான் ரட்சிப்படைவதற்கு நீர் என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு நீர் என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஓஹோ, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். யாவரும் சோத்திரத்தோடு கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்வோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது பரிசுத்தமான பந்தை நிமித்தம் ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார், நாமும் அவருக்குள் நிலைத்திருக்கிற கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்கும்படி நம்மை உயிர்த்தெழுந்து நம்மை எழுப்பி நம்மை அழைத்து செல்வதற்கு சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கடைசி நாட்களில் அவர் வரப்போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களால் நாம் அவரை பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையிலும் தேவரீர் எங்களோடு இடைப்பட்டு யோபு ஆண்டவரே உம்மை சந்திப்பதற்கு எப்படி ஆயத்தப்பட்டார் என்பதை அப்பா எங்களுக்கு காண்பிச்சிங்க ஆண்டவரே. நாங்களும் அந்த படிகளிலே கடந்து வருகிறோம். கடந்து வந்து உம்மை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க, எங்கள் சொந்த கண்களால் உம்முடைய வருகையை சந்திக்க போகிறோம், உம்மை பார்க்க போகிறோம் என்ற நிச்சயத்தோடு எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் உமக்காக ஓட ஆண்டவர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.